பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெயின் டிக்கெட் எடுத்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இன்னி கிளம்ப வேண்டியதாக ஜஸ்ட் மிஸ்ஸில் எடுத்திருக்கோம். வெல்கம் டு பாலக்காடு. இது பாலக்காடு ஜங்ஷன். பாருங்க, கொடை வேற பிஞ்சு போச்சு. இருங்க, வெல்கம் ஆல், திஸ் இஸ் மேன் ஸ்டோரி நவீன் எம்எஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நடந்து எங்கே போகிறோன்னா ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு லொக்கேஷனுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். அதாவது நம்ம பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவுக்கு தான். பட் எப்படி போகிறோன்னு பார்த்திங்கன்னா ட்ரெயினில். ஸோ உங்களுக்கு வந்து இன்னைக்கு கண்டினியூ பண்ணுறேன், என்ன இது பக்கத்தில் எப்படி போகிறோம் அதெல்லாம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? நம்ம ஒரு பயங்கரமான இடத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். உள்ள ஆல்ரெடி பாம்பு இருக்குதுங்க. நீட்டமாக ஏதோ நிற்கிதுங்கிறாங்க. நிற்கிது. வெல்கம் டு ஊத்துக்குளி ரயில்வே ஜங்ஷன். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெயின் டிக்கெட் எடுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இன்னி கிளம்ப வேண்டியதாக ஜஸ்ட் மிஸ்ஸில் எடுத்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து தொங்கிட்டே லேட்டாக வந்திருக்குது. அதை தொடர்ந்து ஒரு 3 பேர் லேட்டு. பாருங்க, प्लेटफॉर्म நாங்கள் வந்து இப்போது உள்ளே வந்தாச்சு. இதை எக்ஸிட் தமிழ் இதுலேயே போயிடலாமா? என்ட்ரின்னு போட்டிருக்குடா. எக்ஸிட் அங்கே இருக்கு. ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா இல்லை தமிழ். இப்போ நாங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாமா? டிக்கெட் எடுத்துகிட்டு போயிடலாமா? டிக்கெட் நம்ம என்ன ரேட் போகிறோன்னு தெரியாதுல்ல. வெளியே வந்தாச்சு. வெல்கம் டு பாலக்காடு. இது பாலக்காடு ஜங்ஷன். நீ அப்படியே இதுலேயே ஸ்ட்ரைட்டாக நடந்து போனோம்னா ஒரு எவ்வளோடா ஒரு 1/4 மணி நேரத்தில் பஸ்ஸை ரீச் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா மலபுலா டேம் உள்ளே வந்தாச்சு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நிறைய டைம் வந்திருப்போம். பட் இது வந்து நம்ம பசங்களோட வந்திருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பிரியாணி பரோட்டா சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்டாச்சுங்கண்ணா. சாப்பிட்டு தான் வந்தோம். 9 பேருக்கு வந்து இங்கே 5 ருபீஸ் நினைக்கிறேன். 5 ருபீஸ் ஒரு ஆளுக்கு 50 ரூபாடா. 50 ரூபாயில் இல்லைடா, 50 ரூபாடா. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இப்போது மலபுலா டேம் வந்தாச்சு. முன்னாடி பார்த்துருக்கீங்களா? ஸோ இதான் ஃப்ரண்ட் ஆஃப் வியூ. நாங்கள் ஏற்கனவே உள்ள என்ட்ரி ஆகிட்டோம். பட் என்ட்ரி வந்து காட்ட முடியாதுங்காட்டி உள்ளே மட்டும் வந்திருக்கோம். இங்கே வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்கும். இன்றைக்கி மழை பெய்யறங்காட்டி வாட்டர் ஃபால்ஸ் இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் கிறிஸ்மஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல வாட்டர் ஃபால்ஸ் வரும். பட் வந்து அந்த இடத்துல இப்போ வரல. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஃபுல்லாமே எப்போவுமே க்ரீனாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எப்போவுமே மழை பெஞ்சிட்டே தான் இருக்கும், மழை பெய்யாமல் இருக்காது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போவுமே லைட்டாக மழை தூருது. உங்களுக்கு தெரியுது அப்படியே லைட்டாக அப்படியே க்ரீனில் பார்த்திங்கன்னா லைட்டாக தூரிகிட்டே தான் இருக்குது. சூப்பரான கிளைமேட்டு. நம்மளோட கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த ரோப் காரில் போக போகிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த ரோப் கார் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? இந்த ரோப் காரில் அப்படியே ஜாலியாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு. ஏன்னா நான் 2-3 டைம் வந்திருக்கேன் ஏற்கனவே. உங்களுக்கு மலபுலா டேம் வீடியோ கூட போட்டிருப்பேன். பட் வந்து அதில் வந்து நான் பெருசாக அதுக்குள்ளேலாம் போயிருக்க மாட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரோப் கார்லேயே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னா. இதுலேயே சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு வாய்க்கால் கூட போகும். இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இதோ அங்கே பார்த்திங்கன்னா அந்த மர சைட்லேயே பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்லேருந்து டேம்லேருந்து தண்ணி வரும். அது என்ன கான்செப்டில் பில்ட் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு காமிக்கிறாருங்க. இதில் தண்ணி போகுதுன்னு தெரியல.
பட் மேபி தண்ணி போகலாம். இங்கே பாருங்க, தோ இதில் தான் இப்படி தான் இருக்கும் பாருங்க. அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டே தான் இருக்குது. ஏமாச்சி நம்மளுக்கு இதில் ஒரு சூப்பரான ஒரு அல்டிமேட்டான ஒரு குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேமில் தண்ணி திறந்துட்டுருக்காங்க. நான் இத்தனை டைம் வந்து நான் வந்து தண்ணி வரைக்கும் திறந்துட்டு பார்த்ததே இல்லை. உங்களுக்கு அங்கே தெரியும் நினைக்கிற ஒயிட் கலரில். ஸோ தண்ணி ஃபுல்லாக ஓப்பன் ஆகிருக்குங்க. செம்மையான டைம் இதெல்லாம். நீங்கள் இந்த என்ன சொல்கிறது, இப்போ ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதிரி வந்தீங்கன்னா சூப்பரான டைம். தண்ணி ஃபுல்லாக இருக்கும், ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்களா? அதான் தண்ணி ஃபுல்லாக இருக்கிறனால தான் ஓப்பன் பண்ணி. அப்போ அந்த சைடு வியூ போய் பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மேலே போய் பார்க்கணும். மேலே போய் பார்த்தா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். வச்சுருக்காங்க, இதில் போக முடியாது, நம்ம அந்த லாஸ்ட்டில் தான் போக முடியும். ஜிப்லைன் சூப்பராக இருக்கும். ஜிப்லைன் போகணும் மேலே மேலே ஜிப்லைன் தான், மேலே தான். இந்த ஜிப்லைனில் தான் நாங்கள் போவோனுங்க. நீங்கள் பாய்ஸ் எல்லாம் எங்கே இருக்கானுங்கன்னு தெரில. நம்ம வாட்டுக்கு இங்கே வந்துட்டோம். இதில் விட கிராஸ் பண்ணலாம். இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. வாட்டர் கிளைமேட். அதில் தான் நம்ம விழுந்தோம்னா என்ன ஆகும், அதில் போய்க்கலாம். இன்னும் அங்கே ஏறணும். ஏறுறப்ப தான் மூச்சு பிடிச்சிடும். மேலே ஏறிடலாம். மேலே ஏறி. ஆமாம், பாருங்க ஃபுல்லாக எல்லாம் மழை பெஞ்சு இங்கே பண்ணுங்க. ஆமாம், நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். நான் ஸ்டாப்பாக ஏற போகிறோம். வந்தாச்சு மேலே. பாருங்க அப்பா ஃபுல்லாக நிற்கிற தண்ணி. இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்துருச்சா? இங்கே பாருங்க தண்ணி எவ்வளோ ஃபுல்லாக இருக்கு. மூச்சு விட முடியல. நானும் ட்ரை பண்ணேன், முடியல. பாருங்க ஃபுல்லாகவே மழை தான் பெய்யுது. தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. காற்று வேறு ஃபுல்லாக அடிக்குதுங்க. இன்னும் அவ்வளோ தூரம் போகணும். இங்கே பாய்ஸ் வேறு வரமாட்டேங்கிறானுங்க. சரிங்க, இங்கேருந்து டாப் வியூ பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. இதுதான் மலபுலா டேமோட டாப் வியூ. காற்று சூப்பராக அடிக்குது. மழையும் சூப்பராக பெய்யுது. நாங்கள் ஒரு இடத்துல ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நானும் தமிழில் ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்தோம். அதை ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஆமாம், ரைட்டு. இந்த இடத்துல தான் நின்று எடுத்தோம். இப்போ பாருங்க இவ்வளோ பெரிய இதில் இது எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு நம்ம போய் பக்கத்தில் பார்த்தா தான் உண்டு. ஆனால் இது எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி இது சும்மாங்க. இங்கே பாருங்க, இது சும்மா ஜஸ்ட் ஆப்ரேட்டர். இது கல்டு மண்டையில் விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? அடிக்கும், அவ்வளோதான், கல்டு போயிடும். இங்கே பாருங்க. ஸோ இதனோட ஆப்போசிட் இது
தான் இங்கே இருக்குது. பாருங்க, காற்று வேறு பலமாக அடிக்குது, நம்பரில் வேறு நிற்க மாட்டேங்குது. அதனால் நம்ம எப்படி போவோம். ஆஹா, காற்று சூப்பராக இருக்குதுங்க கீழே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொடையிலே தான் சுற்றிட்டுருக்கேன், அவ்வளோ மழை பெய்யுது. என்ன பண்ணுறது, vlog எடுத்துகிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு இருங்க, இங்கே காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. எல்லா பக்கம் ஈரமாக தாங்க இருக்குது பாருங்க, கண்ணு கட்டுற வரைக்கும் ஃபுல்லாக தண்ணி தான் நிற்கிது. இங்கே பாருங்கள், இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாவ், வேற மாதிரி இருக்குங்க. இங்கே பார்த்து இங்கே பாருங்கள், கொடை வேறு பிஞ்சு போச்சு. இருங்க,